ஹலோ ஹலோ ஹாய் மக்களே, நான் உங்கள் அருள் ஷெஃப். இது என்னன்னு தெரியுதா? ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு, மலேசியா ஆளுங்களுக்கு நிறைய பேர் தெரியாது. இது என்னன்னா, ஊரில் இந்த பனைங்கிழங்கு சொல்லுவோம், பனை மரம் இருக்குல்ல, அதில் வர கிழங்கு இது. ஸோ இது அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து நான் எட்டு வந்தேன், ஒரு பையன் வந்தான் ஊர்லேருந்து. இங்கே பாருங்க, சூடாக இருக்குது நல்லா. சரி, இது வந்து இதுக்குள்ளால குருது. இதுதான் அந்த பனைமலை ஓலையாக வரும், பனைமரத்து ஓலையாக வரும். பிறகு எப்படி இருக்குன்னா, சாப்பிட பனங்கிழங்கு மாவு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்க, ஸ்ட்ராங்காக இருக்கு, சாஃப்டாகும், சூடாக இருக்கு, நல்ல சூடு. அது வெந்துட்டு நம்ம ஒரு பக்கம் நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா சூடு ஆட்டம். சப்போஸ் இது யாராவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, சாப்பிட்டுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஊர்லேருந்து ஒரு 50 கிழங்கு வந்ததுங்க. 50 ஒரு 5 மிஞ்சி போனால் 2, 4, 6, 8, 10 தாங்க. மிக்காமல் முடிச்சிட்டாங்க இங்கே இருக்கவங்க. கிழங்கு இப்படி தான் சாப்பிடணும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது யாராவது இந்த இந்தியா பக்கம் போனீங்கன்னா, இது சீசனில் தான் கிடைக்கும், அது 5 சீசன்லையும் கிடைக்காது. யாராவது இந்தியா பக்கம் போனீங்கன்னா போய் வாங்கி சாப்பிடுங்க. விற்கிறாங்க, ஊரில் தான் விற்பாங்க. இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் நிறைய இடத்துல விற்பாங்க. தமிழ்நாட்டு சைடில் கிடைக்கும், மற்ற சைடில் கிடைக்குமான்னு தெரியாது. ஆஹா, அருமையாக இருக்கும், அவ்வளோ ஃபீல். இது வீட்டிலலாம் இருக்கும்போது அம்மா ஊற்றி கொடுப்பாங்க, இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டு இருக்கும். யாராவது கிடைச்சா சொல்லுங்கள், சாப்பிட்டுருந்தா கமெண்ட் பண்ணிவிடுங்க. நல்லா திட்டாதீங்க, ஆசை அதிகமாக இருக்கனால அதிகமாக நாக் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். பாய். இங்கே பாருங்கள், இந்த கிழங்குக்கு அடிச்சுட்டு போட்டு மண்டையை போட்டு உரிச்சிட்டு இருக்கானுங்க. இங்கே வந்து கிழங்கு பிரிச்சுட்டு இருக்காங்க. கிழங்கு எனக்கு தெரியாது, போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க.